Hi guys, welcome to Manavranti and here is Ram and Arun. லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ நம்ம வந்து சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அண்ட் பிஃபோர் தட் ஆல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மனோராந்தி. அண்ட் நம்ம சேனல்ல நிறைய அந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு காமிக்ஸ் ரிலேட்டடாலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். லாட் ஆஃப் எஃபர்ட் இஸ் கோயிங் ஆன். ஸோ ஷோ யுவர் சப்போர்ட். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த ப்ரிவ்யூ. இனிஷியல் தாட்ஸ் ரெண்டு டீமோட ஃபார்ம் பத்தி. ஃபர்ஸ்ட் அருண், யூ ஸ்டார்ட். என்ன நினைக்கிற? ரெண்டு டீமும் என்ன சொல்றதே தெரியல. ரெண்டு டீமும் இருக்கிறதுலே மட்டமான ஃபார்ம்ல இருக்காங்க. சிஎஸ்கே சிஎஸ்கே ஆக்சுவலி ஓவராலா பார்த்தனா இந்த ரெண்டு டீம்ஸுமே வந்து ஆன் பேப்பர் செம ஸ்ட்ராங்கான டீம்ஸ் ஸ்டில் ஆக்சுவலி. பட் கம்பேரிட்டிவ்லி சிஎஸ்கேவோட லைக் என்ன சொல்றது, புது பிக்ஸ் எதுவும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. வெரஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச் த ப்ராப்ளம் ஹஸ் பின் த டாப் ஆர்டர். செமையா கொலாப்ஸ் ஆகுது அவங்க டாப் ஆர்டர். அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஐ ஸ்டில் திங்க் ரெண்டு டீம்ஸும் அவங்களோட பொட்டன்ஷியல் காரணா வில் ஹேவ் an exciting மேட்ச். பட் அது இப்போ கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா அது நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீ வந்து ஆன் பேப்பர் சிஎஸ்கே பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறியா என்ன? அவங்களோட பிக்ஸ்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு ட்ரிபாதி பர்சனலா பிடிக்கும். ட்ரிபாதி ஆக்சுவலி இவ்வளவு பேடான பிளேயர் கிடையாது. பட் இந்த சீசன் வந்து ஆக்சுவலி சாமக்கியமா ஆடலாம். ஐ வாஸ் வெரி இன்னொரு ஹாப்பி ரீசன் வித் என்ன திஸ் வந்து பிக். லைக் பிட்ச் வந்து ஸ்லோவா இருக்கு சென்னையில. சோ நீ எல்லா நல்ல பேட்டர்ஸ் வேற டீம்ல இருந்து இங்க வந்தாலுமே இனிஷியலி தே வில் ஸ்ட்ரகிள் a lot. அது எக்ஸப்ட் லைக் த நோ லைக் அந்த பயங்கரமா அடிப்பாங்க தெரியுமா, ஃபில் சால்ட் அந்த மாதிரி பிளேயர் வேணா வந்தா தே வில் சர்வை ஃபார் சம் டைம் ஹியர். பட் ஐ லைக் த ஃபேக்ட் தட் அவங்க அட்லீஸ்ட் இந்த வாட்டி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் முன்னாடியே சான்ஸ் கொடுக்குறாங்க, விச் இஸ் குட். லைக் ஆயுஷ் மாத்ரே ஆர் ஷைக் ரஷீத் எல்லாமே புதுசு முன்னாடியே சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா சீசன் வந்து மேத்தமெட்டிக்கலி டன் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுப்பானுங்க. அது இல்லாம யூஸ்வலா அப்படிதான் பண்றாங்க. லைக் ஆமா, பாத்தியா தட் இஸ் தி ரீசெண்டா பிக் ஃபிளமிங் சேஞ்ச். சொல்லியிருக்காரு 6 on 6 நாங்க வந்து ஆர்சிபி மாதிரி ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வி ஆர் ஹோப்ஃபுல். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல, கிடையாது. அது லைக் அது சொன்னா. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னா. என்ன சொன்னானா, நீங்க வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஆடுறாங்கன்னு போன மேட்ச் கமெண்ட் பண்ணீங்களே, நீங்க ஆயுஷ் மாத்திரைக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா, டாப் 20 ரன் கேட்டர்ஸ் லிஸ்ட் பாத்தீங்களா? அதுல வந்து இந்த மாதிரி அடிக்கிற பிளேயர் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, மீதி எல்லாம் யாரு யாரு அப்படின்னு கேக்குறான்டா. அவன் கேட்கறது, நானும் ஸ்ரீயும் பேசிட்டு இருந்தோம், அவன் கேட்கறது கரெக்ட் தான். லைக் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. பட் நீ எடுத்த எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் யாருன்னு பாக்கணும்ல. நீ என்ன பட்லர் எடுத்து ஆஹ் வச்சுட்டா பட்லர் பெர்ஃபார்ம் பண்ணன்றதுக்கு உனக்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீ எடுத்து வச்ச பிளேயர் தீபக் கூடாவும் விஜய் சங்கரும், அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும்? ஸோ தீபக் கூட, விஜய் சங்கர், திரிபாதி, அப்புறம் கான்வே, ரச்சின்லாம் இப்பதான் வந்தாங்க எங்க செட்டப்ல. கான்வே கூட ஓகே. ரச்சின் டு பி ஆனஸ்ட், ரச்சின் வந்து இஸ் a வெரி எக்ஸைட்டிங் பிக். அதுல ஒரு தப்பும் கிடையாது. பட் he just needs more time in T20s. Like he is not experienced like Conway or Butler for that matter. இல்ல இஷ்யூ வித் ரச்சின் இஸ் லைக் ரச்சின் வந்து நல்லா பேஸ் ஆன் வர பிச்சஸ் தான் நல்லா ஆடுவான். அதுவும் பால் வந்து பாடிக்குள்ள வந்துச்சுன்னா அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். பிச்சும் ஸ்லோவா இருக்கு, எல்லா பாலும் அவனுக்கு பாடிக்குள்ள தான் போடுறாங்க. ஸோ அது இல்லாம ஏதோ ஒரு மைண்ட் பிளாக் இருக்கா என்ன? இஸ் நாட் ஈவன் ட்ரைங் டு கோ ஃபார் த ஷாட்ஸ். ஏதோ மைண்ட் பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் He is not a என்னன்னா creative லைக் யூ player கான்ட் actually. ஃபிக்ஸ் யுவர் டெக்னிக் இன் ஐபிஎல்ல. லைக் இட்ஸ் ஜஸ்ட் லைக் யூ கேன் சேஞ்ச் யுவர் டீம். லைக் நீ டெக்னிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து திரும்ப ஆடுறது 2 நாள் தான் கேப் இருக்கு. தே ஜஸ்ட் டிராவல். But சோ Ayush Matre செமையா ஆடினா போன இன்னிங்ஸ். So I'm very excited to watch this kid play, to be honest. ஆமா, The rest of CSK matches again. நெட்ஸ்ல இப்ப ரீல்ஸ் போட்டாங்க பாத்தீங்களான்னு தெரியல. பார்த்தேன் எல்லாமே பார்த்தேன். ஷாட், அவன் பயங்கர shooting, ஷாட் அடிக்கிறான். ஆமா, எல்லாமே வெளியே வெளியே அடிச்சிட்டு இருந்தான். நானுமே ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் him play. அண்ட் More youngsters ஆட I think it will be better. Like to be honest, like ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நான் இன்னைக்கு ஸ்ட்ரீட் சொல்றேன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்னு பேக் பண்ண யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. So I think it might be time to try out youngsters for those positions. அந்த பொசிஷன்லாம் யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் they'll know நெக்ஸ்ட் சீசன் இந்த பொசிஷனுக்கு இந்த பிளேயர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க, இவங்க எல்லாம் வாங்குறோம் அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து இப்ப நெக்ஸ்ட் டைரக்டா அந்த டாக்டிக்கல் பாகுல். சேஞ்சஸ், இந்த பிளேயிங் 11 இதுக்கு போயிடுவோம். ஓகே, சோ வாட் டு திங்க்? இப்ப நீங்க இந்த மாதிரி என்ன சேஞ்ச் எல்லாம் பண்ணலாம் டு வின்? ஏன்னா இப்ப நமக்கு எக்ஸைட்டிங்கா நமக்கு வந்து பிரேவிஸ் இருக்கான். மேபி யூ குட் பிரிங் him in. அண்ட் ஒண்ணுமே பண்ணாம விஜய் சங்கர் இவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. சோ யாரை மாத்தலாம்? வாட் குட் பி யுவர் பிளேயிங் 11 ஃபார் டுமாரோ? அண்ட் ஈவன் எஸ்ஆர்ஹெச்க்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? சோ ராம், சொல்லு. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பார்த்தோம்னா we are getting a news that like Berry might play, Vansh Berry might play. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா they are saying like Vansh Berry might come in place of Rachin அப்படிங்கிற மாதிரி நான் படிக்கிறேன். ஸோ ஸோ ரச்சின் அண்ட் ஓவர்டனுக்கு பதிலாக பேடி அண்ட் இவன் பிரவிஸ் உள்ள வரலாம். அண்ட் ஐ வாண்ட், எனக்கு என்னன்னா லைக் இட்ஸ் ஓகே டு கோ ஒன் பேட்டர் லெஸ். நீங்க அன்ஷுல் கம்போஜ் ஆடுங்க சங்கருக்கு பதிலாக. ஏன்னா யூ கான் கிவ் அப் அஸ்வின். லைக் ஏன்னா பிச்சு ஸ்பின் ஆகுமா பேஸ் ஆகுமான்னு தெரியாது. லைக் பட் யூ கேன், ஏன்னா இப்போ நீ அஸ்வினை ட்ராப் பண்ணனா லைக் தென் சேபாக் ஸ்பின் எட்ஜஸ் நெகேட்டட். இஃப் பிச் இஸ் நாட் கோன் ஸ்பின் தென் ட்ராப் இம். லைக் நீங்க இல்ல எப்படி ஆக்சுவலி நாளைக்கு தே கேன் பிளே. ஏன்னா வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட் த டாப். ஸோ நிறைய லெஃப்ட் அஸ்வின் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் True. யா. இதுல என்னன்னா லைக் இட்ஸ் அப்பனா நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதா வந்து கொஞ்சம் பெட்டர் மூவா இருக்கும். ஸோ யூ கேன் ஹேவ் விஜய் சங்கர் அண்ட் அஸ்வின் போத் இந்த இம்பாக்ட் சப்ஸ்.
அண்ட் யூ கேன் யூஸ் லைக் whomever you want to லைக் அந்த சிச்சுவேஷன்ல. அதுக்கேற்ற மாதிரி. ஆனா லைக் இன்னொன்னு லைக் யூ கேன் ஆல்சோ இன்னொரு செட் ஆஃப் பிளேயிங் லெவன் போலாம். ட்ராப் விஜய் சங்கர், ட்ராப் ஓவர்டன் அண்ட் ரச்சின், பிரிங் பிளே சாம் கரன் அட் த டாப். சாம் ஓகே கரன், பேடி, பிரவிஸ் ஆடலாம். ஸோ சாம் கரன் வில் பி யுவர் பவர் பிளே பார்ட்னர் வித் கலீல். அப்படி போனா பட் ஸ்டில் யூ கான்ட் பிளே அன்ஷுல் அப்படி ஆடணும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு லைக் தே வாண்ட் பேட்டிங் டீப். எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் என்ன தெரியுமா ஆகுது, டிராவல் அபிஷேக் சர்மாவோட அந்த 150 அடிச்சானா, அந்த 141 அடிச்சானே அந்த இன்னிங்ஸ் எடுத்தனா 30 மேல அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இன்னிங்ஸ் 40 அடிச்சான் அவ்வளவுதான். ஓகே சோ லைக் அவங்க ரெண்டு பேரோட ஃபார்ம் தான் வந்து எஸ்ஆர்எச் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. பட் லைக் ஐ டோன்ட் திங்க் வாட் அபௌட் இஷான் எஸ்ஆர்எச் கிஷன்? பட் லைக் வேற பிளேயர் இல்லையே உனக்கு ஆடாங்க நம்பர் 3ல. அந்த ஒரு செஞ்சுரி அப்புறம் அவன் எதுவுமே அடிச்ச மாதிரி தெரியல. இஷான் தானே? ஆமா பட் லைக் ஐ டோன்ட் see any bench strength. அது போன இஷானோட டோட்டல் ரன் வந்து 140 இன்க்ளூடிங் அந்த செஞ்சுரி. ஓ 140யா? அந்த செஞ்சுரி இன்க்ளூட் பண்ணி 140 ரன் எடுத்துட்டான். 140 தான் இருக்கான் அவன் ஸ்கோர். அவ்வளவு அடிச்சிருக்கான். அதுல 10 மேட்ச் செஞ்சுரி அடிச்சான். 138 நினைக்கிறேன் டு பி ப்ரிசைஸ். பட் போன மேட்ச் ரிவ்யூ கேட்காததுக்கு அதுல -50 பண்ணணும். போன மேட்ச்ல வந்து அதெல்லாம் வந்து worst. என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னே தெரியல. பட் எஸ்ஆர்எச் டு பி ஆனஸ்ட் இது பெருசா சேஞ்ச் பண்ண முடியாது. அகைன் தே ஆல்சோ டோன்ட் ஹேவ் தி ஸ்குவாட். லைக் அவங்க பிளேயிங் 11 ஸ்ட்ராங்கா அசெம்பிள் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. சிஎஸ்கே பண்ண ஒரு நல்ல விஷயம் இவ்வளவு இத்தனை பேர்த்த எடுத்து வச்சதுதான். சரி அவனா ஒருத்தர் மாத்தி பார்க்கலாம் அப்படி. இல்ல மேபி நமக்கு இப்போ ஒரு ஒன்ஸ் வீடியோ ஒரு இதோ இருக்க மாதிரி மேபி இவங்க பெஞ்ச்லயும் யாரா இருக்கலாம். பட் we don't know. அந்த மாதிரி அவங்க எடுத்தது அனிகேத் வர்மாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அவனும் சம பிளேயர், நல்ல பொட்டன்ஷியல் அவனுக்கும். பட் அகைன் லைக் த ப்ராப்ளம் வித் எஸ்ஆர்எச் எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி. அவங்க டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணலன்றது ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டி போன வாட்டி எல்லாம் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. போன வாட்டி அவன் சீனுக்கு வந்ததே ஒரு மேட்ச் அவன் செமையா ரெஸ்கியூ பண்ணி கொடுப்பான். பஞ்சாப் மேட்ச் டாப் ஆர்டர் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறமா இவன் வந்து ஒரு 70 ரன் 80 ரன் அடிச்சு ரெஸ்கியூ பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி அவனும் இந்த வாட்டி எந்த இன்னிங்ஸும் ஆடுறது இல்ல. அண்ட் அவங்க நிதிஷ்குமார் ரெட்டியை திரும்ப 4ல தான் ஆடுறாங்க. ரெண்டு பேருமே அடிக்காதப்ப பிரஷர் அதிகமாயிடுது அவன் மேல. சோ அவனுக்கு வந்து எப்படி ஆடுறதுன்னு அவங்க அந்த மாதிரி அனிகேத் வர்மா ஒரு இன்னிங்ஸ் ஆடினா. சோ அதனால ஐ தாட் அனிகேத் வர்மா மேல ஆடிட்டு மேபி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்து கீழ ஆடலாம் அப்படின்னு. போன மேட்ச் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். பட் அவங்க ஏன் பண்ணல எனக்கு தெரியல. லைக் ஐ டோன்ட் நோ. அடிக்கலனா ஆமா நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அனிகேத் வர்மா இன்னும் லுக்ஸ் மோர் லைக் செட்டில்டு. ஒரு மாதிரி நல்லா இன்னிங்ஸ் வந்து லைக் ஹோல்ட் பண்ணி ஒரு 2 ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போறதுக்கு தேவைப்படும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா ஒரு 4-5 விக்கெட் விழுந்துருது. சோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ற பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கானுங்க. அதான் சிஎஸ்கேல. சோ எஸ்ஆர்எச் உனக்கு பிளேயிங் 11 சேஞ்சஸ் எதுவும் இல்ல எஸ்ஆர்எச்ல லைக் ஓகே எஸ்ஆர்எச் பத்தி ஒன்னும் அதான் எனக்கு ஸ்குவாட்ல யார் இருக்கானே பெருசா, அதாவது வயபிள் ஆப்ஷன்ஸ் மாதிரி எனக்கு பெருசா யாரும் தெரியல. இஷான் மலிங்கா இருக்கால மச்சி. இஷான் மலிங்காக்கு பதிலா அவங்க ஜாம்பா ஆடலாம். அவனே ஆடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவனுக்கு பதிலா ஜாம்பா ஆடலாம். டு பி ஆனஸ்ட் அது एक्चुअली நம்ம டைம்ல பார்க்கலாம். ஒரு சேஞ்ச்டா தே கேன் ப்ளே ராகுல் சகர். ஏன் அவங்க ராகுல் சகர் விளையாட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா லைக் சேப்பாக்ல வேற லைக் சோ தே கேன் ப்ளே. அவனுக்கு ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. லைக் அவனுமே சமபிக். அவனே ஆட மாட்டாங்கன்னு தெரியல. ஜீசன் மட்டும் போட்டுட்டு இருக்கான். நாளைக்கு மேபி தே கேன் ப்ளே ஜீசன் அண்ட் ராகுல் சகர் போத். ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆடலாம். எஸ். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பேர் நினைக்கிறீங்க அருண்? சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே நீ சொன்ன மாதிரி தான். நீ சொன்ன மாதிரி தான். ஐ வுட் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் லைக் வன்ஸ் பேடி டு மேக் ஹிஸ் டெபு. ரச்சினுக்கு பதிலா ஆடுறது ஆக்சுவலி ஓகே தான். ரச்சினுக்கு பதிலா ஆடுறது ஓகே தான். வன்ஸ் பேடி மேல ஷைக் ரஷீத், மாத்ரே, அப்புறம் வந்து விஜய் சங்கர் ஐ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ராங் பிரெஃபரன்ஸ். விஜய் சங்கர் ஆடணும் ஆடக்கூடாதுன்னு. பட் அன்ஷுல் கம்போஸ் கீழ ஆடினா பெட்டர். ஏன்னா லைக் அவன் வந்து யூஸ்வலா நான் பார்த்த வரைக்கும் இஸ் ஏபிள் டு ப்ரொவைட் தி பிரேக் த்ரூஸ் இந்த பவர் பிளே. ஆல்ரெடி கலில ஆகும்போது இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் பிளேல பேசிக்கலி எஸ்ஆர்எச்க்கு பவர் பிளேல விக்கெட் எடுத்தா முடிஞ்சிருச்சு எஸ்ஆர்எச். சோ அன்ஷுல் கம்போஸ் ஆடுறது would be a better option எனக்கு தெரிஞ்சு. So will you play Brevis or Overton? டெவல் பிரேஸ் மிடில் ஆடணும். டெவல் பிரேஸ் எனக்கு தெரிஞ்சு டைரக்ட் ஸ்விட்ச். ஓவர்டன் பதிலா டெவல் பிரேஸ் ஆடலாம். சோ இட்ஸ் லைக் ஸ்ட்ரைட் ஸ்விட்ச். சோ அதுல டவுட்டே கிடையாது. தட்ஸ் a straight switch எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஓவர்டன் டு பி ஆனஸ்ட் லைக் either has been underperforming or has been underutilized. ரெண்டுமே ஒர்த் கிடையாது. சோ அதனால டெவல் பிரேஸ் ஆடலாம். he is underutilized. ஏன்னா வந்து he is actually a batting not fit in this team. அப்படிதான் இருக்கு. ஆமா இந்த டீம்ல வித் ஹெவி பேட்டிங் லைனப் வித் லாங் டெயில் லைக் அவனை கரெக்டான பொசிஷன் கன்ஃபார்ம் பண்றாங்க. லைக் either is coming one position too early or one position too late. சோ அதனால பிரேவிஸ் ஆடலாம். பிரேவிஸுமே எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4ல ஆடணும். ஒரு மாதிரி லைக் அவன் SAT20 ஆக்சுவலி சூப்பரா ஆடி இருப்பான் மும்பைக்கு. பட் அவன் ஆடும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அவனுமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் அடிப்பான். சோ அவனையுமே கொஞ்சம் மேல ஆடணும். அதுதான் ஒரு இது. லைக் இஸ் நாட் யுவர் டிபிக்கல் ஹர்திக் பாண்டியா இன்னிங்ஸ் மாதிரி ஆட மாட்டான். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆடுவான். நான் என்ன நினைக்கிறேன், I would drop Rachin and Overton.
ஓகே. So I'll open with Rashid and Matre. ம். ஒன் டவுன். One down வந்து I'll bring in Brevis. ஓகே. அப்புறம் இன்னொரு ஸ்பாட் யார் 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 ஒன் ஷாட் பேசிக்கலி. அன்ஷுல் எடுத்துடலாம். ஸோ வன்ஷ் நீ ஆட மாட்டாங்க. ஐ மீன் அவங்க ஆட மாட்டாங்க. ஓகே, அவங்க ஆட மாட்டாங்கன்னு சொல்றேன். ஓகே. இல்ல ஆடுற மாதிரி இருந்தா தேர் இஸ் a straight swap டா. ஏன்னா இப்போ இவன் இவன் விஜய் சங்கருக்கு பதிலா யூ கேன் பிளே வன்ஷ் பேடி, அவ்வளவுதான். தேர் இஸ் a straight swap. ஏன்னா வந்து சச்சின் ஓவர்டனை டிராப் பண்ணிட்டு ஐ எம் பிளேயிங் பிரவிஸ் அண்ட் அன்ஷுல். சோ உனக்கு வந்து இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு பிளே இவனா யூ கேன் ஸ்ட்ரைட் அவே டிராப் விஜய் சங்கர் அண்ட் பிரிங் இன் ஸ்பேடி. சோ அவங்க ஆட மாட்டாங்கன்னு சொல்றேன். இஃப் நான் பிளேயிங்ல இருந்தா ஐ வில் டிராப் விஜய் சங்கர் அண்ட் ஐ வில் பிரிங் இன் 3 சேஞ்சஸ் பண்ணுவேன். ஐ வில் பிரிங் இன் வன்ஷ் பேடி ஆல்சோ. சோ இந்த மேட்சுக்கு ஐ வில் கீப் அஸ்வின். எனிவே ஐ திங்க் தட் மைட் பி a good matchup அஸ்வின் vs யா. சோ யா இதான் ஓகே. நெக்ஸ்ட் வந்து கீ பிளேயர்ஸ் அண்ட் மேட்சப்ஸ் பாத்திரலாம். சோ இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்ஸ் ஏதாவது இருக்கா? கீ பிளேயர்ஸ்ன்ற அளவுக்கு ஒருத்தனும் கிடையாது. சோ மேட்சப்ஸே போயிடும். மேட்சப்ஸ் வந்து நீ சொன்ன மாதிரி ஆயுஷ் அண்ட் ரஷீத். ஓகே, பவுலிங் அவங்க டீம்ல பவுலிங் யார் நல்லா போடுவா? அவங்க டீம்ல யாரும் பவுலிங் நல்லா போட மாட்டாங்க, நம்ம டீம்ல யாரும் பேட்டிங் நல்லா ஆட மாட்டாங்க. இதுல என்ன மேட்சப் சொல்றது? ஏன்னா அப்படி ரிவர்ஸ்ல சொல்லலாம். கலீல் அண்ட் அவங்களோட ஓபனர்ஸ். கலீல் வர்சஸ் அவங்க ஓபனர்ஸ் ஆக்சுவலி நானுமே எக்ஸைட்டடா தான் இருக்கேன். ஏன்னா கலீல் இந்த சீசன் ரொம்ப நல்லா போட்டிருக்கான். நான் அன்னைக்கு லைக் டாப் விக்கெட் டேக்கர்ஸ் பாத்துட்டு இருக்கும்போது இந்த சீசன் செமையா போட்டிருக்கான் அவன். ஆக்சுவலி நல்லா போட்டிருக்கான். இந்த டீம்ல இருந்து டாப் 10ல இருக்கிறதுல வந்து பெரிய விஷயம். சோ ஓவர்டன் வச்சுமே 100 இருக்கான். 100 இருக்கான். எஸ், டு பி ஆனஸ்ட். யா. சோ அவங்க ரெண்டு பேருமே லைக் பேசிக்கலி எஸ்ஆர்எச்சோட டாப் ஆர்டர் லைக் டாப் 3 வர்சஸ் கலீல் அண்ட் 100 தான் என்னோட மேட்சப்பா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. டிபெண்ட்ஸ் அவங்க பவர் பிளே தாண்டாங்கன்னா 100க்கு எதிரா, பவர் பிளே தாண்டனா கலீலுக்கு எதிரா. ஓகே, எனக்கு மேபி நான் வந்து அஸ்வின் வர்சஸ் ஹெட் அண்ட் அபிஷேக். இல்ல அஸ்வின் மேபி எஸ்ஆர்எச்னே சொல்லிடலாம். எப்படியோ ஒண்ணே 2 அதிகமா கொடுக்கறான், இல்லனா ஏதோ ஒன்று பண்றான். ஆமா, ஒன்னு இந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் தான். ஆமா, அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா தோத்துரும். அவன் தான் ஜம்னா அடிவாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஜெயிச்சிரும். பட் நல்ல விஷயம் இப்போலாம் ஐ திங்க் அவன் பவர் பிளேல ஓவர் கொடுக்கிறது இல்ல. சோ அது ஆக்சுவலி குட் திங். அவன் பவர் பிளேல கொடுத்தா இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அடிச்சிருவாங்கன்னு தோணுது எனக்கு. பட் இந்த பேட்டிங் லைனப் கிட்ட கொடுக்கவே கூடாது அஸ்வின். ஆமா, இல்ல டோன்ட் பிளே. நாளைக்கு வந்து நீ கம்போஸ் ஆடலைன்னா அஸ்வினுக்கு கண்டிப்பா ஒரு ஓவர் இருக்கு. கலீல் விக்கெட் எடுக்கலாம், அஸ்வின் ஒரு 20 ரன் ஓவர் இருக்கு. அப்படின்னா இல்ல எனக்கு 20 ரன் போக மாட்டான். லைக் இட் டிபெண்ட்ஸ் லைக் முன்னாடி எப்படி போயிருக்குன்னு. முன்னாடி ரன் அடிக்கலன்னா லைக் பெருசா போகாது. ஆனா ருத்ராஜ் என்ன பண்ணனா அப்பதான் நல்லா அடிச்சிருப்பான். போன ஓவர்ல அப்ப கொண்டு வந்து அஸ்வின் பால் கொடுப்பான். இப்பதான் அடிச்சிட்டு ப்ரீசெட் ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறேன். சீசனுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டாங்க அஸ்வினுக்கு ஒரு ஓவர் பவர் பிளேல கொடுக்கணும் அப்படின்னு முன்னாடி டிசைட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. கேம் சிச்சுவேஷன் வச்சு கொடுத்த மாதிரியே இல்ல. ஆக்சுவலா என்னன்னா அஸ்வின் பவர் பிளேல ஒரு ஓவர் போடுறது, பத்திரானா 12th ஓவர் இல்லைன்னா 13th ஓவர் தான் வர்றது, நூர் அகமது வந்து 10th ஓவர்ல தான் போடுறது. இதெல்லாம் வந்து இட் இஸ் ப்ரீசெட் ஸ்ட்ராட்டஜி தான். இன்னும் அதே தான் பண்ணிருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் தோனி கமிங் இன் that is happening actually. ஆமாமா, லைக் அது ஏன் இவ்வளவு அடமெண்டா இருக்காங்க ஒரு மாதிரி ஒரு மேட்ச் சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் 3 விக்கெட்ஸ் 4 விக்கெட்ஸ்லாம் இருக்குன்னா அப்பயே க்ளோஸ் அவுட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி உன்னோட ஸ்ட்ரைக் பவுலர் கொண்டு வந்து முடிக்கிறது தான் பண்ணுவாங்க. இவங்க ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணாம இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம வச்சிருக்கோம், இந்த டெம்ப்ளேட்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பண்றாங்க. சோ அது எவ்வளவு பஞ்சாப் கூட இத பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணி மேட்சை க்ளோஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் தே மிஸ்ட் அவுட் ஆன் தட். அது வந்து திருப்பி பண்றாங்கன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு क्वेश्चन உங்க ரெண்டு பேத்துக்கும். லைக் இந்த பீகாக் வீடியோஸ் நான் பாக்கும்போது எனக்கு அவன் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஆக்சுவலி லைக் இட் மேக் சென்ஸ்னு சொல்லி எனக்கு தோணுது. இன் கேஸ் இப்போ நம்ம பத்திரானாக்கு பதிலா இமேஜின் லைக் வி பிளேட் நாத்தன் எலிஸ் த்ரூ அவுட் ஆல் தி லீக் மேட்சஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நாத்தன் எலிஸ் போட்டுருப்போம் கலில் கூட. ஓகேவா? சோ அப்போ ரன் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸ்டில் லைக் யூ நோ லைக் பத்திரானா இஸ் a better டெத் பவுலர். நான் இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை பத்திரானா I don't know if Patirana is not able to bowl in the power play. Why they don't want to give him an தெரியல. அந்த ஒரு ஃபேக்டர்னால நம்ம க்ரூஷியலா பெருசா அடி வாங்கிட்டோம்னு ஒரு क्वेश्चन. இல்ல பட் டெத்ல வேற யாரும் இங்கே போறதுக்கு இல்ல கலில் டெத்ல போடுவானே. கலிலோட ஒரு ஓவர் இவனோட 3 ஓவர் 2 ஓவர் சேர்த்து அப்படி போட்டுருக்கலாமே. கலில் அவங்க அவ்வளவு ட்ரஸ்ட் பண்ண நினைக்கிறேன் மச்சி. லைக் டு பி ஆனஸ்ட் ஐ ஃபீல் லைக் தே திங்க் கலிலோட ஸ்ட்ரென்த் பவர் பிளேல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் போடுறதும் பத்திரானோட ஸ்ட்ரென்த் டெத்ல எக்ஸ்ட்ரா ஓவர் போடுறதும்ன்றதுனால தான் கலில் 3 ஓவர் போட்டு பவர் பிளேல just like let him put that last 1 over at the end. So ஒரு ஓவர் கொடுக்கலாம் பத்திரானாக்கு பவர் பிளேல. ஒரு ஓவர் பத்திரானா அதுதான் பும்ராவோட டெம்ப்ளேட். டு பி ஆனஸ்ட் அது பும்ராவோட டெம்ப்ளேட் தான். பும்ரா வந்து ஒரு ஓவர் பவர் பிளேல போடுவான், ஒரு ஓவர் 11 12 போட்டு மிச்ச 2 ஓவர் டெத்ல போடுவான். அதுதான் பும்ரா. பத்திரானாக்கு ஈக்குவலன்ட்டான ஒரு பார்த்த பவுலர் இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல என்னன்னா நடராஜன் வந்து 7 to 10ல ஒரு ஓவர் போட்டு அப்புறம் 11 to 15 பக்கத்துல ஒரு ஓவர் போட்டு கடைசி 2 ஓவர் போடுவான்.
அப்படி போற டெம்ப்ளேட். பட் நம்ம பத்தினா நாம என்ன பண்றோம்னா we are bringing him at 11th ஓவர். எப்பவுமே லைக் நிறைய மேட்சஸ்ல 11th ஓவர்ல வந்து நல்லா போடல, கடைசி 3 ஓவர் இது நல்லா வந்து இது நம்ம டீமோட பிராவோ டெம்ப்ளேட் தம்பி. கரெக்ட். ஆனா அங்க ஒண்ணு இருக்கு. இஃப் யூ ஆர் வாய்ட் ஆஃப் விக்கெட்ஸ் போல ரன் அதிகமா போகுதுன்னா ஒரு ஓவர் முன்னாடி வருவான். 8th or 9th ஓவர் வந்து முன்னாடி வருவான். இஃப் யூ ரிமெம்பர் 2021 ஃபைனல் கேகேஆர் வேர் க்ரூசிங் விக்கெட்டே இல்லாம அந்த 9th ஓவர் வந்து இவன் போடுவான். அப்புறம் நெக்ஸ்ட் ஓவர் அவன் ஓவர்ல விக்கெட் விழுலைனாலும் அந்த பிரஷர்ல நெக்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் விழுவும். தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் இன் 2021 ஃபைனல். சோ அதுதான் இந்த ஒரு இது வந்து இப்ப மிஸ்ஸிங். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண மாட்டானுங்க. ஏன் அவன் போட விட மாட்டாங்கன்றது இட் இஸ் அ கொஸ்டின். யா இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. நிறைய ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் எல்லா டீம்லயுமே இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது நமக்கே ஓவரா தெரியுது அஃபெக்ட் அவங்களுக்கு ஆகாத மாதிரி. தெரியாதான்ற மாதிரி இருக்கு. இல்ல அதான் அவங்க வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்பி அதையே லைக் நிறைய டைம் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்த டைம் ஒர்க் ஆயிடும், இந்த டைம் ஒர்க் ஆயிடும் அப்படின்னு. இப்போ நம்ம ஸ்டார்ட்ல எல்லாம் வந்து எப்பதான் ரைஸ் ஆகுது டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் வச்சிருக்கலாம், திரும்ப வரும்னு போடலாம். ஓகே அவனுமே ஐ திங்க் இஸ் ஆல்சோ லோ ஆன் கான்ஃபிடன்ஸ் லைக் எனக்கு தெரிஞ்சு. சோ அவனுக்குமே வந்து ஒரு நல்ல கேம் தேவைப்படும். ஆமா. ஓகே சோ ஆக்சுவலா இன்னொரு ஸ்டாட் என்ன தெரியும்ல, இது வரைக்கும் எஸ்ஆர்எச் நெவர் ஒன் கேம் இன் சேப்பாக். அப்படியா? இப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இல்ல அது போறாங்க, ரெக்கார்ட பிரேக் அதனாலதான் பண்ணிட்டாங்க. சொல்றேன் அதனாலதான் சொல்றேன் இது வந்து இந்த 18 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு. டிசியோட 14 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு. நம்ம ஹோல் இதுல வந்து 3 நேரோ தோத்தது கிடையாது ஹோம்ல, அது பிரேக் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எச் நெவர் ஒன் கேம் இன் சேப்பாக். இது அவங்க ஃப்ரம் win தேர் பண்ணிடுவாங்க. எக்ஸிஸ்டன்ஸ். சோ அவங்களும் வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் கேக்குறேன். சோ உங்க ப்ரிடிக்ஷன் என்ன? ப்ரிடிக்ஷன் போயிடலாம். ப்ரெடிக்ஷன் ஆ, போயிடலாமா? ம். என்னது வந்து ஐ ஹாவ் ஃபீல் மேபி சிஎஸ்கே மைட் வின் டுமாரோ அப்படின்னு. ஜஸ்ட் வித் ஆல் தீஸ் சேஞ்சஸ் தே ஆர் திங்கிங் டு டூ, ஒன்னாவது பண்ணுவாங்க. பட் யா லைக் அதனால தான் நான் ஜஸ்ட் லைக் பிக்கிங் சிஎஸ்கே. சிஎஸ்கே ஹாஸ் அ வெரி குட் பவுலிங் ஆன் பேப்பர் இன் கம்பேரிசன் டு எஸ்ஆர்எச். ஸோ அதுவும் ஒரு அனதர் ரீசன். ஓகே அருண். மேட்ச் ராம் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி வில் பி அகைன்ஸ்ட் சிஎஸ்கே பவுலிங் வர்சஸ் எஸ்ஆர்எச் பேட்டிங். நான் போன மேட்ச் எஸ்ஆர்எச் வின் நினைச்சேன் எம்ஐ கிட்ட. பட் அந்த மேட்ச் வந்து லைக் லைக் அதனால டைஜஸ்டே பண்ண முடியல அந்த மேட்சை. ஸோ எனக்கு அவ்வளவு கேவலமா அவங்க ஆடுறத பார்க்க வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு. இந்த அடுத்த மேட்ச் அதே மாதிரி ஆடுவாங்களா அப்படின்னு. சென்னையில வேற மேட்ச். ஸோ அவங்க கொலாப்ஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ டு பி சேஃப் ஐ திங்க் ஐ வில் ஆல்சோ லீன் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே வினிங். ஓகே சோ எனக்கும் வந்து ஓகே. நானும் என்ன சொல்றது, நீங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கே சொன்னனால எஸ்ஆர்எச் சொல்லாமான்னு யோசிக்கிறேன். போன மேட்ச் அவங்க பேட்டிங் பார்த்துட்டு எல்லாம் திரும்ப எஸ்ஆர்எச் சொல்ல முடியல. அதனால தான் நான் சிஎஸ்கேன்னு சொல்றேன். கரெக்ட் தான். ஆனா நம்ம பேட்டிங் அதோட மோசமா இருக்கு. ஓகே ஐ மீன் இந்த எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் ஆர் தே பிங் பிரெவிஸ் அண்ட் பேடி ஆர் அன்சுல் கம்போஜின். ஸோ மேபி ஐ வில் ஆல்சோ கிவ் அப்பர் ஹேண்ட் டு சிஎஸ்கே. Yeah. இது மூணுமே நடக்கல, வி வில் பிளே வித் த சேம் லெவல்னு சொன்னா நான் எஸ்ஆர்எச் தான். ஓகே. True. ஓகேவா? அது அதுக்கு if I else also think that. போட்டுப்போம். அண்ட் இஃப் எனக்கு என்ன சேம் சிஎஸ்கே லெவல்னா தோக்கறப்ப வந்து எஸ்ஆர்எச். ஒருவேளை சிஎஸ்கே தோத்தா ஐ திங்க் தே வில் பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்களுக்கு தோக்கறதுக்கு சான்ஸ் அதிகம். ம், ஓகே யா ம். எங்க ரெண்டு டீமும் சேஸ் பண்ணதான் பாப்பாங்க டு பி ஆமா. ஆனஸ்ட் நாளைக்கு. To be honest, yeah. யா வேற நீங்க ட்ரீம் 11 கேப்டன் வைஸ் கேப்டன் யார போறீங்க? நாளைக்கு ஓகே ஐ அம் கோயிங் வித் நான் சொல்லவா? சொல்லு. ரெண்டுமே சிஎஸ்கே தான் போறேன். ஐ அம் கோயிங் வித் ஆயுஷ் அண்ட் கலீல். ஓகே ஆயுஷ் as கேப்டன் அண்ட் கலீல் as வைஸ் கேப்டன். ரிவர்ஸ். ஓ ஆயுஷ் as கலீல் as கேப்டன். ஓகே ஓகே ஓகே. நான் வந்து என்னன்னா ஹிஸ்டரிய பேக் பண்றேன். ஹிஸ்டரி படி ஒண்ணுமே அடிக்காத கிசான் நாளைக்கு அடிப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே. சோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அந்த வரிசையில ஐ எம் பேக்கிங் எய்தர் இஷான் கிஷான் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ Okay. அவங்கள ஒருத்தரை வந்து ஐ புட் as மை கேப்டன். அண்ட் வைஸ் கேப்டனா ஓகே வி டோல்ட் கீ பிளேயர் வந்து அஸ்வின் தானே. ஸோ ஒய் நாட் அஸ்வின். குட் சாய்ஸ் ஆக்சுவலி. ம். சொல்லாத பிளேயர் நான் சொல்றேன். சோ கேப்டன் ஐ வுட் ப்ராபபிலி கோ வித் டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட் வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச்ல மோஸ்ட்லி ஸ்கிராச்சியா தான் ஆடுவான். லைக் ஃப்ளூவெண்டான இன்னிங்ஸா இருக்காது. பட் ஸ்கிராச்சியா ஆடி ஆடிடுவான். ஒரு 40 பால்ஸ் 40 பால்ஸ் 60 ரன்ஸ் அடிப்பான்னு தோணுது எனக்கு. வைஸ் கேப்டன் ஐ வுட் கோ வித் டெவல் பிரேவிஸ். சோ பிரேவிஸ் ஆடினாங்கன்னா பிரேவிஸ் நல்லா ஆடுவான்னு தோணுது. சோ 6 டிஃபரெண்ட் சொல்லாத ரெண்டு பேர் புதுசா சொன்னேன். ஓகே எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கோம். ஓகே இதோட பாயிண்ட்ஸ் வேணா நாளைக்கு பார்ப்போம். பண்ணா இருக்கு. இவங்க யாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அது ஓகே 6 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நாளைக்கு மேட்சை முடிச்சு போக வேண்டியதான். பை த வே நேத்து வந்து பூர்ணா ப்ரெடிக்டட்
கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் லைக் இட் பிகேம் அ கன் பிக். நான் வந்து ஆர்ச்சர் அண்ட் ஜெய்ஸ்வால் பண்ணியிருந்தேன். ஓ கோலி Yeah. அண்ட் ஜெய்ஸ்வால். ஆக்சுவலி ஆமா அவங்க ரெண்டு நான் பேரும் வந்து கோலி ஒரு கோல்டன் பேட்டில் தான் இருக்காங்க. ஸோ சம பிக் தான். நான் ஆக்சுவலா கோலி கேப்டன் ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டன் சொன்னேன். ஓகே இட் ஆக்சுவலி ஒர்க் அவுட். ஸோ ஆமா பார்ப்போம் சம அது மாதிரி பிக். இன்னைக்கும் ஓகே, ஒர்க் இன்னைக்கு அவுட் பார்ப்போம். ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ என்ன பார்ப்போம். ரேப் அப் பண்ணிக்கலாமா? Wrap up பண்ணிடலாம். ம். ஓகே கைஸ், ஸோ யார் ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல அப்படியே போட்டு விடுங்க. ஸோ யா வில் மீட் யூ இந்த ரிவ்யூ ஆர் ரேண்ட் அப்படின்றத நாளைக்கு தான் டிசைட் பண்ணலாம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு. Bye bye. ஓகே பாய் Okay கைஸ். guys, bye 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 bye. ஓகே